அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படிங்கிற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா ஒரு குழந்தைக்கான பெயரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, பொதுவான முறை எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ ஜென்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவோம். ஜென்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஜாதகப்படி தாராபலனை அடிப்படையாக வைத்து சூஸ் செய்ய வேண்டும். சூஸ் பண்ணணும். தாராபலன் அடிப்படையா வச்சு சூஸ் பண்ணணும். சோ இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னா, அந்த குழந்தையோட பெயர்னால அவங்களுக்கு நிறைய பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா, ரோகிணிக்கு 2வது நட்சத்திரமான மிருகசீர்ஷ நட்சத்திரம் எந்த மாதிரியான நாமெழுத்தை கொண்டிருக்கோ அந்த நாமெழுத்துல பெயர் வைக்கணும். இப்ப விசாகத்துல பிறந்திருக்காங்கன்னா 2வது நட்சத்திரம் அனுஷம். அப்ப நான் நீ நோ அதுல பெயர் வைக்கணும். இப்படி நட்சத்திர நாமெழுத்துல ஒரு முக்கியமான சூட்சமும் இருக்கு. பதவி உயர்வு ஒருத்தங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பேர் வைக்கணும், 13வது நட்சத்திரத்தோட நாமெழுத்தை அடிப்படையா வச்சு பெயர் வைக்கணும். சோ இந்த மாதிரி சூட்சங்களை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது ஒரு நாள் ஜூம் வகுப்பா நடக்க போகுது. ஆன்லைன் வகுப்பு காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. இந்த வகுப்பை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே உங்களுடைய குழந்தைக்கு பேர் வைக்கலாம், தொழில் நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கலாம். இந்த மாதிரி சூட்சமமான நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்க வச்சுக்க முடியும். அதான் இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.